சரவணபவாய. ஓ முருகா சரணம். வாழ்க வளமுடன் அனைவரும். அப்பன் முருகனின் 6 படைகளில் மிக பிரசித்தி பெற்றது பழனிமலை. பழனிமலையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை இப்பொழுது அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு முருக பக்தர் மலையின் அடிவாரத்தில் ஒரு வாழைப்பழ வியாபாரம் செய்து வந்தார். அவர் முதலில் ஒரு கூடை பழத்தை காலையில் பூஜைக்கு அவர் கடையில் வேலை செய்யும் முருகன் என்ற பையனிடம் கொடுத்து அனுப்பிவிடுவார். அந்த பையன் அந்த பழக்கூடையை மேலே மலையின் மீது முருகனுக்கு கொடுத்துவிட்டு பூஜைக்கு அவன் வந்தவுடனே வியாபாரத்தை ஆரம்பிப்பது தினசரி வழக்கமாக வைத்துள்ளார். இதேபோல் தினமும் செய்து வந்துள்ளார். தைப்பூச திருநாள் முன் வியாபாரம் மிகவும் அதிகமாக இருந்ததால் அவர் அன்று நல்ல வருமானம் கிடைத்தது. உடனே அப்பையனை சில வேலைகளை முடித்துவிட்டு பையனுக்கு அவனுக்கு தேவையான செலவுக்கு பணத்தை கொடுத்து மிகவும் சீக்கிரமாக வீட்டுக்கு சென்று விட்டார். அன்று இரவில் முருகன் அவர் கனவில் தோன்றி, மிக்க நன்றி, எனக்கு அனுப்பிய பழத்தில் 2 பழம் என்னிடம் வந்து சேர்ந்தது என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். இவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன இது, நாம் தினமும் முருகனுக்கு ஒரு கூடை பழத்தை அனுப்பி கொண்டிருக்கிறோம், இன்று திடீர் கனவில் தோன்றி 2 பழம் மட்டும் வந்து சேர்ந்ததே என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் என்று புரியாமல் உடனே எழுந்துவிட்டு பையன் இருக்கும் வீட்டிற்கு சென்று விட்டார். பையனை பார்த்து, முருகா, முருகனின் கனவில் தோன்றி 2 பழம் மட்டும் எனக்கு வந்து சேர்ந்தது என்று சொல்லிவிட்டார். ஆனால் இவ்வளவு நாட்களாக நீ ஒரு கூடை பழத்தை எடுத்து அங்கு கொடுத்துவிட்டு வந்து கொண்டிருக்கிறாய். உண்மையாக நீ எடுத்தும் போய் கொடுத்தாயா, இல்லை யாருக்காவது விற்றுவிட்டாயா என்று அந்த பையனிடம் கேட்கின்றார். அப்போது அந்த பையன் சொல்கின்றான், இல்லை இல்லை, நான் தினமும் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறேன், அப்படியெல்லாம் நான் எதுவும் செய்யவில்லை என்று சொல்கின்றார். அப்பொழுது இவர் கேட்கின்றார், நடந்தது என்ன, இன்று நடந்தது என்ன என்று சொல்லுன்னு கேட்கின்றார். அப்போது பையன் கூறுகின்றான், நான் கூடையை சுமந்து கொண்டு சென்றேன். பாதி வழி சென்றவுடன் நான் சோர்வு அடைந்து விட்டேன். என்னால் முடியாததால் கூடையிலிருந்து இருந்த பழத்தை எடுத்து நான் உண்டுவிட்டேன். பிறகு மேலே எத்தும் போய் சேர்த்து விட்டு வந்துவிட்டேன் என்று சொல்கின்றார். அப்பொழுது இவருக்கு தோன்றுகிறது, இவ்வளவு நாட்களாக நாம் அனுப்பிய பழம் அனைத்தும் மேலே முருகனுக்கு ஏறுவையில்லை. இந்த பையன் சாப்பிட்ட 2 பழம் மட்டும்தான் முருகன் ஏற்றுக்கொண்டார். அதனால் அவனுடைய காலில் விழுந்து வணங்கி இந்த வாழைப்பழ வியாபார கடையை அவரிடமே கொடுத்துவிட்டு முருகனுக்கு உணவளித்தல் என்று நாம் தவறாக நினைத்து விட்டோம். ஆனால் உண்மையான பக்தனுக்கு உணவளித்தாலே முருகன் அவனுடைய அருள் கிடைக்கும் என்பது புரிந்து கொண்டார். அதனால்
நாம் முருகனுக்கு கொடுக்கப்படும் காணிக்கை எல்லாம் முருகனை வந்து சேர்ந்து அடைந்து விட்டது என்று நினைப்பதை விட முருகனையே நினைத்து உண்மையாக உருகும் பக்தனுக்கு இரு பழங்களை உணவாக அளித்தால் கூட முருகன் ஏற்றுக்கொள்வார். இதுவே நிதர்சன உண்மை. பழனி மலையில் நடந்த உண்மை சம்பவம். ஓ முருகாசரணம். முருகனின் மகன் ரவிமுருகன். வாழ்க வளமுடன் அனைவரும். வணக்கம்.